வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஞானசித்த திருவடியில் நம்ம திருக்கழுக்குன்றம் சுப்பையா சாமிகளை பற்றி பார்க்க போகிறோம். திருக்கழுக்குன்றம் சுப்பையா சாமிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் 1908 கடையனூடை அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் பிறந்திருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேயே படிப்பில் மிகுந்த ஆர்வமுடையவங்க. அதே மாதிரி சின்ன வயசுலேயே கோயில்களுக்கு போகிறது, பக்கத்தில் இருக்க ஜீவசமாதிகளுக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப விருப்பமானவங்க. அந்த கோயில் ஜீவசமாதிகள் நிறையா போயிருக்காங்க. 5ஆம் கிளாஸ் முடிய கடையனூடையில் படிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் கோயில், சித்தர் கோயிலாக தெரிஞ்சிட்ருக்கானே, ஒழுங்காக படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா இருக்க குலசேகரப்பட்டினத்தில் கொண்டு போய் அங்கே ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்காங்க. அவங்க அக்காவோட பராமரிப்பில். அங்கே 7ஆம் கிளாஸ் முடிய படிச்சிருக்காரு. அங்கே இவருக்கு சரியான நண்பர்கள் அமையல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அங்கேயும் போய் ஜீவசமாதிகள் போகிறது, சித்தர் கோயில் போகிறது, சிவன் கோயில் போகிறது, விஷ்ணு கோயில் போகிறது, வள்ளலார் மடத்துக்கு போகிறது, இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. அவரோட ஆன்மீக ஆற்றல் வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு சின்ன வயசுலேருந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் அங்கேருந்து மதுரை யோவான் கல்லூரியில் பிஏ முடிச்சிருக்காரு. பிஏ படிக்கும்போதெல்லாம் அவர் வந்து மருத்துவ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அவரோட பேராசிரியர் கல்யாண ராமசாமி வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து முழுக்க முழுக்க மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் ஆன்மீகத்தில் இருந்திருக்காரு. அவர் கூடயே இருந்து இவர் வந்து அந்த மருத்துவ ஆராய்ச்சியையும், சித்த மருத்துவ ஆராய்ச்சியையும், அந்த மருத்துவத்தையும் வந்து பயின்றுக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் வள்ளலார் வழியில் ரொம்ப ஈடுபாடானவர். அவர் சன்மார்க்கன்னு சொல்லுவார். எந்த உயிருக்கும் தீமை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். எப்பயுமே வந்து ஒரு திருவுருட்பா நூலை வந்து கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க சாமி. சாமியோட எப்பயுமே வந்து எங்கெங்கே ஜீவ சமாதி இருக்கோ அங்கெல்லாம் போகிறது, தரிசனம் பண்ணுறது, அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறது, சிவன் கோயில் போகிறது, இந்த பக்தியில் ரொம்ப ஈடுபாடாக இருந்திருக்காங்க. அதோட சித்த மருத்துவமும் இடையில செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. தன்னை நாடி வர்ற மக்களுக்கு உபதேசம் பண்ணுறது, அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி நல்ல பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் 1951 திருக்கழுக்குன்றம் வந்திருக்காங்க. அங்கே திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு குகையில் இருந்திருக்காங்க. அங்கே மக்கள் பார்த்திங்கன்னா, இவரை வந்து பிஏ சாமின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து கடனுடைய சித்தர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு போயிட்டு மேலே பால், பழம், தேவையான பொருள்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சாமி இன்முகத்தோடு வந்து அதை ஏற்றுக்கிடுவாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கடினமான மலை. அப்போ பார்த்திங்கன்னா, அங்கே விஷ ஜந்துக்கள், பாம்பு, தேள், இது மாதிரி புலி உள்பட அந்த மாதிரி ஜந்துக்கள்லாம் இருந்திருக்கு. சாமிகிட்ட சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பயமா இல்லையா நைட்டு இதெல்லாம் வருமே அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்காங்க. அங்கே வர்றவங்ககிட்டலாம் ஜீவகாருண்யத்தை ரொம்ப வலியுறுத்தியிருக்காங்க. ஏன்னா வள்ளலார் மார்க்கம் அப்படிங்கிறனால ஜாதி மத மறுப்பு, ஜீவகாருண்யம் எல்லாம் வலியுறுத்தியிருக்காங்க. வர்றவங்களுக்கு வந்து அன்னதானம் செய்ய சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே ஜீவ சமாதி இருக்கோ எல்லா ஜீவ சமாதிகளோடையுமே சாமிக்கு வந்து நெருங்கிய தொடர்புண்டு. சாமி வந்து 1961 சுப்பையா சாமி ஜீவசமாதியோட நேரத்தை குறிப்பிட்டு சொல்லி ஜீவசமாதி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருக்கழுக்குன்றம் மலையிலேயே சுவாமி ஜீவசமாதி ஆயிருக்காங்க. அதன் பிறகு அவங்கள கீழே கொண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றம் பஸ் ஸ்டாப் எய்த்தாப்படி ஜீவசமாதி அமைச்சிருக்காங்க. அதாவது மேலே மூடி திறக்கிற மாதிரி ஜீவசமாதி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா, அந்த 40 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணி 40வது நாள் ஜீவசமாதியை திறந்து பார்த்துருக்காங்க. எல்லா மக்கள், டாக்டர்ஸு, அரசு ஊழியர்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. உடம்பு அப்படியே அழியாமல் இருந்திருக்கு. அப்புறம் திரும்பவும் அந்த ஜீவசமாதியை வந்து மூடிட்டு 10 மாதம் தொடர்ந்து பூஜை பண்ணியிருக்காங்க. 10 மாதம் கழித்து எல்லா பொதுமக்களையும் கூப்பிட்டு வச்சு அரசியல் தலைவர்கள், நிறைய அந்த அதிகாரிகள், மருத்துவர்கள் எல்லாம் திறந்து பார்த்தோம். அப்பயும் உடம்பு வந்து அழியாமல் இருக்குது. இந்த சமாதிக்கு வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கு. கெடாத உடலுடைய ஜீவசமாதி அப்படின்னு சொல்லிட்டு 1961 அந்த ஜீவசமாதி பார்த்திங்கன்னா, திருக்கழுக்குன்றத்தில் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. உடல் கெடாத ஜீவசமாதி நாம் பார்க்குறது பெரிய அதிசயமான விஷயம். எல்லா மகான்களுக்கும் அப்படி தான் அப்படின்னாலும், இது மாதிரி ஒரு சில மகான்கள் வந்து வந்து நேரடி பூர்வமாக பார்த்துருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப செங்கல்பட்டு மாவட்டம் போனீங்கன்னா, அங்கே திருக்கழுக்குன்றம் போய் வேதகிரீஸ்வரரையும் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்து திருக்கழுக்குன்றம் சுப்பையா சாமிகளையும் தரிசனம் பண்ணுங்கள். ஆசீர்வாதம் வாங்க. நல்லது. வாழ்க வளமுடன்.